ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால இன்று நவம்பர் 27 அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் பல்லாண்டு 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 வாழணும்னு வேண்டிக்கிறோம். இங்க வாழ்க பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க. அவர் கொடுத்துருங்க. நமச்சிவாய நமக. இவங்க பல்லாண்டு வாழணும் பல்லாண்டு வாழணும். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரர்களால அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று ஆயுள் ஆரோக்கியத்தோடையும் செல்வ செழிப்போடையும் நோய் நொடி இல்லாம அவங்களுக்கு சகல செல்வங்களையும் சகல சௌபாக்கியங்களையும் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பரிபூர்ணமாக கொடுக்கணும். அவங்க சார்பாக அன்னதானம் நல்லா இருக்கணும். அவங்க வேண்டிக்கு பல்லாண்டு இருப்பதை விட மென்மேலும் அவர்கள் உயர்க. ஓம் நமச்சிவாய நமக. என்னங்க சார், நல்லா இருக்கீங்களா? சார். ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலை அம்மனுக்கு கரோகரா. அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும். நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லிட்டீங்களா? நீங்க சொல்ல மாட்டீங்களா? அன்னதானம் நான் சாப்பிட்டா உங்களுக்கு பசி ஆறிடுமா? ஆமா, அன்னதானம் பண்றவங்க நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும். ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலை அம்மனுக்கு கரோகரா. அப்புறம் அன்னதானம் பண்றவங்க அரோகரா கரோகரா. சரி, நான் எங்க போயிட்டு 5 ரூபா கீழே போட்டேன் சார். அவ்வளோ சீக்கிரம் எடுத்து நான் பையில வச்சேன் சார். அங்கே 2 ரூபா தான் இருந்து அந்த 5 ரூபாய் அவ்வளோ சீக்கிரம் காணாம போயிடுமா சார். கீழே யாருன்னா சில்லறை மாத்தின்னு இருப்பாங்க. அவங்களுக்கு வேகமாவா? ஆனால் என் பக்கத்துல ஒரு பூச்சி வெளியே போகுது சார். என்ன பூச்சியா? என்ன பூச்சி தெரியல. ஆனால் ஒருத்தர் குறுக்க பைக் வச்சு நின்று இருந்தாங்க சார். எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரு செகண்ட்ல நீங்க பேசுறது உலகத்துக்கே புரியல. டமாட்டோ பாருங்க, பையில இருக்கிற பைசா அவ்வளோ சீக்கிரம் காணாம போயிடுமா சார். சரி, போயிட்டு வரட்டுமா? 6 பைசாவும் எந்த இல்லை. நான் 5 ரூபா போடவே இல்லை. ஆனால் என் பையில இருந்தது. பையில 2 பையன் நீங்கள் உங்கள் பாலில் வச்சுக்க. பையில என் பைசா 500 100 வைக்காது தயவுசெய்து. நான் சும்மா சாதாரண நல்ல பெரிய எல்லாம் கிடையாது. வைக்க மாட்டேன் மேலே. அந்த அம்மா தான் எடுத்து கொடுத்துது. அம்மா கீழே இருக்கிற பைசா எடுமான்னு சொல்லி என்கிட்ட. இது ஏன்னுக்காக உட்காந்து அவர் எடுத்து கொடுக்குற என்ன வேலை அப்படியே பிடிச்சினே இருந்தார். இந்த 5 ரூபா கையை மாற்று 2 ரூபா கையை அப்படின்னு சொன்னது எனக்கு கேட்டுது. அவ்வளோ சீக்கிரம் கையை மாற்றுவாங்க. ஓகே, தேங்க்யூ. போயிட்டுங்களா? பாய். அது போல் 500 கார் எடுத்தேன் பார்த்துக்கலாம். ஓகே, பாய். 5 ரூபாய். வாங்க புருஸ்லி, ஒரு நிமிஷம் இருங்க. எத்தனை வேணும்? ஒன்று. ஓம் நமச்சிவாய. அந்த மருந்து கொடுறா. இது வந்து மொத்தம் 500 ரூபாய் ஆகுது. ஓகேங்களா? நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்களோ கொடுத்துக்குங்க. ஏன்னா நீங்க ஸ்பெஷலா கேட்டதால எழுதி வாங்கிட்டு வந்தோம் நாங்க. சரியா? அந்த பில்லு கொடுத்துட்டியாடா? இந்தா, அந்த மெடிக்கல் பில்லும் கொடுத்துட்றோம். வேற ஒரு நிமிஷம். இதெல்லாம் எழுதிக்கிறாங்க பாரு. என்ன இது வந்து சுக்ராஃபில். இதுதான் நானும் குடிக்கிறேன். இதுவே 300 ரூபாய், 295 ரூபாய் இது. ஓகேவா? 160 ரூபா வருது. பத்திரமா வச்சுக்கிறேண்ணா. சரியா? இப்போ எவ்வளோ தர மீதி? நாளைக்கு தரேன். சரி, 300 ரூபா கொடுத்துக்கிறியா? 2 3 கரெக்டாக நல்ல நோட்டு தானே? மிஸ்டேக்கில் எதுவும் இல்லையா? சரி, பாக்கெட்டில் வச்சுக்கோ. எங்கள் அப்பா வந்து வாங்கி தர மாட்டேனா? சும்மா சொன்னேன். போயிட்டா போ. வச்சுக்கணேண்ணா. யார் யாருக்கோ செய்கிறோம். போ. அண்ணாமலையாருக்கு யாருனாலும் யார் மூலமாக செய்வார். யார்கிட்டையும் சொல்லாத. அப்புறம் எல்லாரும் அதே மாதிரி காஸ்ட்லி மருந்து கேட்பாங்க. நீ ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டேன்னு வாங்கி கொடுத்தேன். சரியா? யார்கிட்டையும் சொல்லாத. இதை கூட நான் காமிக்க வேண்டிய அவசியம் என்னன்னா, நம்ம வந்து சாப்பாடு ஒரு நாளைக்கு கொடுக்கறது இல்லாமல் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் கிரிவல பதில் 1000 to 1500 ரூபா செலவாகுது டெய்லியும் நம்ம வந்தால். அது வந்து எல்லாருக்கும் புரியணும். ஏன்னா எல்லாருமே வந்து ஏதோ சாப்பாடு மட்டும் கொடுக்குற மாதிரி என்கிட்ட பேசிட்டு போகிறது கிடையாது. ஏதோ அவங்க வீட்டு புள்ள மாதிரி வந்து அவங்கவுங்க ஒரு விஷயம் எதிர்பார்ப்போட கேட்குறாங்க. எனக்கு அதை கொடு இதை கொடு அதை கொடுன்னு. என்னால் நிறைவேற்ற முடிஞ்சதை நிறைவேற்ற. இப்போ பத்திரமா வச்சுக்கோ. சரியா? அடிக்கடி எதிர்பார்க்காத. நமச்சிவாய. காசு வச்சுக்கோ. சாப்பிட்டீங்களா? ஏன் மானுக்கு போடுறீங்க தம்பி? சுத்தமாக வேகலை சாமி.
எது அது பிரிஞ்சி சாதமா சுத்தமா வேவலையா? காமிச்சு பாருங்க. அப்ப சாப்பிட்டு நம்ம அந்த சாப்பாடு அது அவர் என்ன சொல்றாருன்னா, நீ இப்படிக்கா யாருக்குன்னா கூட அந்த வேவலன்ற வேற யாருன்னா கொடுத்து, ஏன்னா மானுக்கு போட்டா ஃபாரஸ்ட்காரங்க வந்து நம்ம தான் மானுக்கு சாப்பாடு போடுறோம்னு சொல்லிட்டு அவர் சொல்றது வந்து புரிஞ்சுக்கங்க. உங்களை கோவமா வேற எதுக்கும் திட்டல அவரு. என்ன காரணம்னா மக்கள் வந்து மானுங்களுக்கு சாப்பாடு போடக்கூடாது, அதனாலதான் அந்த இதுவும் கட்டி வச்சுக்கிறாங்க. இப்ப நீங்க போட்டீங்கன்னு வச்சுக்க, இங்க வந்து இங்க இருக்கிற சாமியாருங்க தான் சாப்பாடு போடுறதா மானுக்குன்னு சொல்லிட்டு மொத்த பேரையும் வந்து கிளம்ப சொல்றாங்க. அப்புறம் மழையிலே குளிர்ல எங்க போவீங்க? அவர் சொல்றத கொஞ்சம் கோவமா சொல்றாரு, தப்பா எடுத்துக்காதீங்க அவரை. இன்னும் இருக்கிற சுச்சுவேஷன் அதுதான். ஒரு பிரிஞ்சி சாதம் கொடுக்குறாங்களே, ஒரு வெந்த நல்ல சாதம் கொடுக்கலாம்ல, அப்புறம் எதுக்கு அந்த சாப்பாடு செய்யணும்? இப்ப இந்த கார்ல குடுத்துட்டு போறாங்களே அதுவா? சுத்தமா வேவலையா அண்ணாமலையாரே? அப்புறம் எதுக்கு தான் அந்த தானம்? அந்த தானம் என்னத்துக்கு? அந்த தானம் அன்னதானம் மன நிறைவும் இருக்கணும், வயிறு நிறைவும் இருக்கணும், அதுதான் அன்னதானம். இப்படி வந்துடுறீனா ஊருகா வேண்டாம். எத்தனை? ஒன்னா ரெண்டா? எத்தனை வேணும்? ஒண்ணு. அதனால சாப்பிடலையா? அப்படியே பாதி சாப்பாடுல எடுத்து போட்டியா? ஒரு வாய் தான் வச்சேன். சரி போய் சாப்பிட்டு போ. ஒண்ணு கொடுறா. அப்படி இல்ல, ஒரு அன்னதானம் எடுத்துட்டு வரணும், அது தர்மமாவும் நியாயமாவும் அவங்க சாப்பிட்ற மாதிரி எடுத்துட்டு வர. அவங்க கொடுக்குறது எப்படி கொடுக்குறாங்க? ஹோட்டல்ல இதே போல கொடுத்து அனுப்புறாங்க. ஹோட்டல்ல வாங்கி வந்து கொடுக்குறாங்களா? எல்லாமே தரணும். ஹோட்டல் தான் வண்டியில் வரலாம். வண்டியில் வரது பூரா ஹோட்டல் தாங்க. அவங்க ஹோட்டல்ல சேர்த்து என்ன பண்ணுவாங்க? கொண்டாந்து சாப்பாடு சொல்லிட்டு கோயில் உள்ள போயிடுறாங்க. போய் வரத்துக்குள்ள அதுக்கு ஒரு புரோக்கராங்க வாங்கி தந்து கொடுத்துட்டு போறாங்க. அது ஒரு புரோக்கர் எத்துக்கு சாப்பாடு சொல்றோம், அதுக்குள்ள ரெடி பண்ணி வச்சுருவாங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்து வாங்கிட்டு வராங்க. இவங்க மேலே காசு கட்ட குத்துறாங்க. அவரு எதுக்காகனா, நீ சாப்பாடு வந்து நல்லா இல்லைன்னு அவங்களுக்கு போட்டது பேசல, அவரு அந்த மானுக்கு போட்டது தான் பேசுறாரு. நானே கேட்பேன் அது ஏன்னா மானுக்கு போட்டா கண்டிப்பா வந்து திட்டுவாங்க. சாமி நீ சாப்பிடானா? நோ, அதெல்லாம் எதுவும் நினைச்சுக்காது, சாப்பிடுங்க. அவர் சொல்றது அவர் பொதுவா சொன்னார். நீங்க எல்லாம் நம்ம எதுக்கு இந்த பிரச்சனை இருக்கும்? சாப்பிடு சாப்பிடு, கோச்சு கூடாது. அதெல்லாம் கோச்சிக்க கூடாது. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் என்ன சேர்த்து இப்படி இது இல்லைன்னா ஒரு அன்னதானம் கொடுக்குறாங்களே, அவங்க சாப்பிட்டு பார்த்து கொடுக்குறாங்களா? அதை இல்ல அப்படியே சாப்பிட்றாங்க. அப்படியே கட்டி வச்சு ஒரு மணிக்கு புளி சாதம் கொடுக்குறாங்க. ஒரு மணிக்கு புளி சாதமா? 12 மணிக்கு 12 மணிக்கு ஒரு ஆடு சொல்லணும். 12 மணிக்கு ஒரு மணிக்கு புளி சாதம் சாப்பிட்டா என்ன ஆகும் தெரியுமா? ஜீரணம் ஆகுமா? அது உங்களுக்கு தெரியுமா? சாப்பாடு திடீர் வர காரில் அன்னதானம் கொடுங்க. ஒரு டக்குனு ஒரு அரை மணி நேரம் டக்குனு கலைஞர்கள் எத்தனை கூப்பிட்டு போகலாம். இல்லை ஒரு அந்த நேரத்தில் இட்லி தோசை யாரோ கொடுத்தா போகிறோம். நேரம் இல்லை அவங்ககிட்ட. சாப்பிட்ணா சாப்பிட்ணா அவங்க பார்த்து சாப்பிடவே மாட்டாங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? இல்ல 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 நீங்க இல்ல இல்ல எனக்கு தெரியும். ஏன்னா இருக்கிறவங்க எல்லாரையும் காலி பண்ண சொல்றாங்க. இப்போ இந்த ஒருத்தர் போட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஆமா. இந்த நேரம் ஆள் வந்தான்னு வச்சுக்கோ. ஆமா. என்ன பண்ணாங்க? ஒண்ணுமே பேச மாட்டாங்க. கம்முன்னு வந்துட்டு அங்க போய் தகவல் கொடுத்துருவாங்க. அவருக்கு தெரியல. அவருக்கு முன்னாடி பார்த்தா இந்த கூடாரத்துல இருந்து சாப்பாடு மானுக்கு போடுறாங்க. மான் எல்லாம் இங்க வந்து நிக்குது. ஒரே வார்த்தை முடிச்சுடுவாங்க. சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் இருக்கிறவங்களையும் காலி பண்ணிடுவாங்க. இப்ப இருக்கிற மழையில பனியில எங்க போவீங்க? கார்த்திகை தீப டயத்துல அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் செய்வாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. யாரும் பாவம் கூட பார்க்க மாட்டாங்க. ஏன்னா ஜனம் வர தெரியும் சாமி, தெரியும். அதனாலதான் சொன்ன அவர்கிட்ட புரிய வச்சேன். அதனாலதான் அவருக்கு புரிய வச்சேன். அவர் என்ன சொல்றாரு, இப்போ அந்த கார்ல வாங்கினார்ல சாப்பாடு, அது ஒரே அரிசியா இருக்குது, எப்படி நான் சாப்பிடுறதுன்றாரு. அது அவர் பண்ண தப்புனா அண்ணா எடுத்து போய் போட்டுக்க கூடாது. இங்க யாருன்னா போற வரவங்க யாருன்னா மாட்டுக்கு போட்டுங்க அப்படி கொடுத்துருக்கணும். அது பண்ணிடலாம். இல்ல முடியலன்னா அந்த இதுல போட்டுங்க. ஆமா, எடுத்து போயிடுவாங்க. அது தெரியல அவருக்கு. கொடுங்க, புரியல நம்ம சொல்றது. விடுங்க. புரிஞ்சுக்கினாரு. இப்ப புரிஞ்சுக்கினாரு. விடுங்க, சாப்பிடுங்கண்ணா. அவருக்கு செம பசி போல இருக்கு. இந்த பசியில் தான் அந்த சாப்பாடு வாங்கியிருக்கிறாரு. அரிசியா இருக்கு, பாவம் எடுத்து போய் போட்டுக்கிறாரு இந்த ஆளு. வரசாமி கொடுக்குறாங்களே, ஒழுங்கா கூட கொடுக்கறது மாட்டாங்க. என்ன ஆச்சு? கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தேன், பைக்கிட்ட வந்து அதை கொடுத்துட்டேன். ஒன்றா போட்டு வந்துருச்சு. வேற யாருக்கும் கொடுக்க வேஸ்ட் பண்றானுங்க.
பாத்துக்கு தானே இருந்தீங்க. ஒரு பைக்கு ஒரு பொண்ணு ஒரு பயணம் வந்தது. அவங்க கிட்ட அப்படி சொன்னா தப்பா நினைப்பாங்கல்ல. பாவம் அவங்க எங்க தூரத்துல வராங்க சாமியார் கொடுக்குறதுன்னு. வேற யாருக்குன்னா கொடுங்க அப்படின்னு சொன்னா அவங்க என்ன நினைப்பாங்க? என்ன நினைக்குமா? நமக்கு ஒன்றே விட்டு வந்துருச்சுல்ல. இல்ல அவங்க மனசும் கஷ்டப்படக்கூடாது. அது தகுந்த மாதிரி பாருங்க. கோச்சிக்காதீங்கன்ட்டேன். சரி சரி. சாரி கட்டிட்டேன். சாரி கேட்டீங்களா? ஆமா. சரி. கோச்சிக்காதீங்க, வேற யாருக்காங்க கொடுங்க. சரி. இதை நாங்க சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. சரி சரி. அவங்க வருத்தம் பண்ண மாட்டாங்க. ஒண்ணுதான் வச்சிருந்தாங்க. சரி சரி ஐயா சரி. ஏன்னா சில பேர் கஷ்டப்பட்டுப்பாங்க. ஆமா, ஆமா. கொடுத்த சாப்பாடு திருப்பி நீங்க அவங்க தானம் கொடுத்த திருப்பி இருந்தாங்க நீங்க வச்சுங்க நான் வேற சாப்பாடு வருது வாங்கிக்கிறேன்னு சொன்னா சில பேர் மனசு கஷ்டப்பட்டுப்பாங்க. அதனால சொல்றேன் நான். கொடுப்பாரு கொடுப்பாரு. நீங்க சொல்றது கரெக்ட். ஆமா நைனா, ஒருத்தங்க வந்து சாப்பாடு நம்ம கிட்ட கொடுக்குறாங்கன்னா அது வேணா திருப்பி கொடுத்துட்டு ஐயோ இன்னொரு சாப்பாடு வருதுன்னு சொன்னா அவங்க அவ்வளோ சாரி கோச்சிக்காதீங்க. சாரிங்க, வேற யாரும் கொடுங்க. என்ன நினைப்பாங்க நீங்க ஏன்னா பாரு பொண்ணே போட்டு தான் திட்டி போவாங்க. எவன்டா வேன் எடுத்துட்டு நான் குத்த சாப்பாடு திருப்பி கொடுத்துட்டு போறாங்க. அப்படிதான் சரி நான் போயிட்டு வாங்க. ஒரு மாசத்துக்கு சாப்பாடு மழை கொட்டு மழை வந்தா போட்டுக்கிறீங்களா? அன்னைக்கு நீங்க உட்காருங்க உட்காருங்க. அப்படிங்களா? ஒரு வெள்ளை கலர் ஒரு ப்ளூ கலரு ரெண்டு பிடிச்சிட்டேன். அவங்க ப்ளூ கலர் வச்சு நான் வெள்ளை கலர் வச்சுட்டேன். மழை வந்தா போட்டுக்கிறீங்களா? மழை வந்தா போட்டுக்கிறோம். அதான் இந்த இடத்துல வந்து ஓரமா உங்களுக்கு என்ன செய்யணும்னு உங்களுக்கு தேவை? இப்ப இவங்களுக்கு ஒரு கால் மட்டும் ஏதாவது ஒரு செயல்பாடு பண்ண போதும், வேற ஒன்றும் வேண்டாம். கால் பண்றது கொஞ்சம் கஷ்டம். தற்சமயத்துக்கு என்ன ஒரு உதவி வேணும்? சைக்கிள் வேணுமா? சைக்கிள் ஓட்டுவீங்களா? நீங்க தள்ளுறீங்க. நான் தள்ளுறேன், கையில் மிதிக்கணும். நீங்க கையில் இது பண்ணுங்க, அவர் தள்ளுவாரு. வேணுமா? அந்த மாதிரி ஏதாவது அது மாதிரி பண்ணிக்கிறீங்களா? மழைக்கு வந்தா கூட அவங்களை தள்ளின்னு போயிடுவீங்க? போயிடுவேன் சார், போயிடுவேன், கண்டிப்பாக செய்வேன். நீங்க என்ன வேலை செஞ்சீங்க? நான் வந்து எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் வேலை செஞ்சுட்டாரு. கையில காப்பு காய்ச்சி இருக்குது. இப்போ 8-9 மாசமா எதுவும் இல்லை. வேலை இல்லையா? நீங்க செய்யலையா? இல்லை, வேலை கொடுத்தவரு நல்லா தெரிஞ்சவரு. என்னை பற்றி வயசாகி போச்சு. ஹிந்திக்காரங்களாம் வந்துட்டாங்க. ஹிந்திக்காரங்க வந்துட்டாங்கன்னு? ஆமா, நீங்கெல்லாம் வந்து தமிழெல்லாம் இங்கே வேலை கிடைக்காது வந்து கேட்காத அப்படின்ட்டாங்க. அப்போ நான் முடிவு பண்ணேன், கடவுள் பற்றி இல்லையா யாருக்கும் போய் கேட்காதுல்ல. வேலை செய்வீங்களா இப்போ கொடுத்தா நீங்க? சாமி வேண்டாம் சாமி, அந்த கை சாமான்லாம் வந்து எப்போ நான் வந்து மொத்தமாக போய் கொடுக்கணும். டெஸ்டர்லாம் வந்து 1க்கு 4-5 டெஸ்ட் வச்சுருந்தேன். அதுக்கு கொடுத்துருந்தோம். ஒரு சூட்கேஸ் நிறைய வச்சுருந்தோம் சாமான். அதுக்கப்புறமா மறுபடியும் தொடக்கூடாது. சரி, உங்க பொண்ணுலாம் கேட்கலையா? ஏமா போறீங்க என்ன இதுன்னு கேட்கலீங்களா? ஒரு வாழ்க்கை சிக்கலாக இருக்கும்போது ஒரு சிலர் அதாவது பெண்குட்டி இவங்களுக்கு நான் அப்படி கிடையாது. நான் எல்லாத்தையும் வந்து யோசனை பண்ணுவேன். அவருக்கு ஒரு குடும்பம், அவன் புருஷன் ஒரு குடிக்காரன், குழந்தை தவறு பண்ணிட்டான், போட்டோம். அவங்க நல்ல காலம் வரும், நல்லா செய்யணும்னா போதும். வரலன்னா பரவாயில்ல. சைக்கிள் மட்டும் போதுமா உங்களுக்கு? எனக்கு வேற எது தேவையில்லையா? ஆசைதான் முதல்ல அழிஞ்சிருக்கான். வேற எது வேணாமா? சைக்கிள் மட்டும் போதுமா? குளூருக்கு என்ன பண்றீங்க? நீங்க கொடுத்தீங்க சொல்லிட்டு நீங்க மறுநாள் 2 பெட்ஷீட் கொடுத்தாங்க. இருங்க, 2 டிஷர்ட் கொடு. 42 1 இது. இது வந்து அம்மா கொடுங்க, அம்மா போட்டுக்கிட்டோம். குளூருக்கு நீ போடுமா? 40 சைஸ் அது போட்டுக்குங்க. இப்போ போடுறதுனால போடுறதா இருந்தால் கூட போட்டுக்குங்க. போட்டுக்கோ. 42 இது உங்களுக்கு போட்டுக்குங்க. 10 பாருங்க, ஷிஃப்ட் பண்ணி பார்த்துங்க. நான் குளிர்து இல்ல வச்சிருக்கேன். அங்கேயே நிறைய சாமியாருங்க கேட்டாங்க. எல்லாம் கும்பு கும்பலா இருந்தாங்க. நான் கொடுத்தனா எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி ஆயிடும். இப்ப நீங்கன்னா தனியா உட்காந்துக்கிறீங்களா? ஆமா, தனியா இருந்தாதான் ஒரு 4-5 இருந்துச்சுன்னா நம்ம கொடுக்குறது கரெக்டா இருக்கா? கரெக்டாக இருக்கு சாமி. ரொம்ப நன்றி சாமி. ரொம்ப சிவாயா. அவனை நம்ம யாருக்கும் பக்கத்தில் அன்னதானம் வந்திருக்காங்க. சரி அதாவது மோர் சாதம் சாப்பாடு வேணும்னா வாங்கிக்கோங்க. நைட் சாப்பிட்டுக்கு, நைட் வரைக்கும் நல்லா இருக்கும். அது சொல்ல சாமி, வாங்கி மட்டும் வச்சு பால் பண்ணக்கூடாது. ஒரு உசுரை காப்பாற்ற பொருள்
நம்மளுக்கு இல்லை இன்னொருத்தர் போனோமே தவிர்த்து கண்டிப்பா சார் ரொம்ப போடக்கூடாது சாமி. சரி போதுமா உங்களுக்கு வேற எதுவும் வேணாமா? போதும் சாமி. சைக்கிள் மட்டும் கொடுத்தா போதுமா? போதும் சாமி. நான் சொல்றேன் சாமி. நீங்க அவங்க முன்னாடி இப்படி இது பண்ணிப்பாங்க, நீங்க தள்ளிக்கிறீங்களா? அதுதானே கரெக்டா இருக்குதா? சட்டை மேல சட்டை போட்டுக்கிறீங்க. அது அப்புறமா அவுத்துருவோம். கைட்டு போட்டு சட்டையெல்லாம் அதான் எடுத்து போட்டுருவோம். நான் எவ்வளோ பேண்ட் ஷர்ட் எல்லாம் டிஸ்போசபிள் பண்ணிட்டேன். சரிங்க. ஏன்னா அது வச்சு வீடியோ பார்க்கக்கூடாது. சரி சரி நாளைக்கு நான் சைக்கிள் தரேன். நன்றி சார். நாளைக்கு சைக்கிள் கொடுத்துருங்க. நன்றி சார். நன்றி சார். சைக்கிள் ஒன்று இருந்துச்சுல்ல, நாளைக்கு கொடுக்குறேன் சைக்கிள். நன்றி சார். நன்றி நமச்சிவாய். ஓம் நம சிவாய. அதான் என்ன வேணும்னு கேட்டேன் நானு. அவங்களுக்கு எது வேணாமா? சைக்கிள் மட்டும் போதுமா? அந்த அம்மாவுக்கு சொத்து இருக்கா இல்லை இருக்கா? முடிஞ்சு போச்சு சாமி. சரி அதெல்லாம் வேண்டாம். இப்போ அவங்கள என்னால் தூக்கி விட்டு போக முடியல. அதுக்கும் ஒரு வண்டி அது. சரி நாளைக்கு தர சொல்றேன் சைக்கிள். ரொம்ப நன்றி சாமி. சரிங்களா? நன்றி சாமி. நன்றி சார். ஓம் நம சிவாய. இல்ல உங்களுக்கு எதனா வீடு வாடகைக்கு எதனா எடுத்து வேண்டாம் சாமி. வேணாம். இதே போதும் சாமி. இதே போதுமா? கேட்டு போதும் சாமி. சரி நாளைக்கு சைக்கிள் தர சொல்றேன். நன்றி சாமி. நன்றி. சரி நமச்சிவாய். நம சிவாய. நமச்சிவாய். போயிட்டு வரேங்கம்மா. மழை வர மாதிரி இருக்குது, கொஞ்சம் உள்ள உட்காருங்க. நாளைக்கு தர சொல்றேன் சைக்கிள் கண்டிப்பா. நாளைக்கு சைக்கிள் அதை எடுத்துட்டு வந்து கொடுத்துருங்க. ஐயா சாப்பிட்டீங்களா? என்ன யாரு எங்க எதுனே கவனிக்காம போயிருக்கிறீங்களா? நேரமாயி போச்சு. சாப்பிட்டீங்களா இல்லையா? சரி சாப்பாடு வேணுமா? சரி போயிட்டு வா. சட்டை கொடுத்தனே எங்க போட்டுக்கிறீங்களா? நைட்ல டிஷர்ட் கொடுத்தனேன். டிஷர்ட் இன்னொருத்தர் ஒண்ணுமில்லாத ஒருத்தர் வந்து கேட்டாரு. என்ன கொடுங்க உங்க ஞாபகம் பார்த்தா அங்க கொடுத்தேன். சரி பரவாயில்ல. யாரோ ஒருத்தர். சரி பரவாயில்ல விடுங்க. இந்த மாதிரி ஒன்றை வீட்டுக்காரர் கொடுத்தாரு, நீங்க போட்டுக்குங்க அப்படின்னு இன்னொருத்தருக்கு நான் கொடுத்தேன். சரி ஐயா நமச்சிவாய். பின்ன அது விற்கவே மற்றதை செய்யல. சச்சா அதெல்லாம் ஒண்ணு வாங்க. நைனா என்னப்பா நான் நைனா நீ போ நைனா. பனியன் எப்படி இருக்கு? அதாவது ஒரு விஷயம் மட்டும் தெளிவா சொல்லிடுறேன். என்னதான் ஒரு தேவைன்னாலும் ஒருத்தர்கிட்ட ஒரு தனிமையில கேட்கறவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஒரு கும்பலா கேட்கறவங்களுக்கு அந்த தேவை கிடைக்காது. நான் அந்த பனியனை கேட்கலப்பா. இல்ல பனியன் எப்படி இருக்கு? அந்த பனியனுக்கு போறேன். நான் உனக்கு சொல்றது உனக்கு புரியுதா? என்ன குழப்பம் இல்ல, ஒன்னும் குழப்பல. நம்ம கடவுள்கிட்டயே போயிட்டு கூட தனியா உட்காந்து கடவுள்கிட்ட அப்பா இறைவா அண்ணாமலையாரே கூட்டம் இல்லாம இருக்கும் பாரு. இந்த மத்த நாள் இந்த திருவிழா நாள் விசேஷ நாட்கள்ல இல்லாத போது கூட்டம் இல்லாத இருக்கும் போது நம்ம போயிட்டு உட்காந்து அண்ணாமலையாரே அப்படின்னு நம்ம பேசினா அவர் பாப்பாரு. பௌர்ணமி அமாவாசை பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி தீபத்தன்னைக்கு தான் திப்பு அண்ணாமலை பாப்பாங்க. எல்லாரையும் கேட்பாங்க. எல்லாத்தையும் கேட்பாங்க. என்ன பண்ணுவாரு? அன்னைக்கு செய்ய மாட்டாரு. கும்பல் எல்லாம் என்னால செய்ய முடியாதுன்னு. அதனால கூட்டம் இல்லாம வந்து அண்ணாமலையார கூட பாருங்கன்றோம். நீ கேக்குற டி ஷர்ட் கூட அதே தான் சொல்றோம். போயிட்டு வா. நான் டி ஷர்ட் கதை என்கிட்ட போயிட்டு வா. இல்லன்னா எதுக்கு நீ இந்த டி ஷர்ட் கதையை சொல்ற? ஓம் நமச்சிவாய். சொல்றது புரியுதா? இப்ப நம்ம யாரா ஒருத்தர் பார்க்க போறோம், ஒரு எம்எல்ஏ ஒரு மந்திரி யாரோ ஒருத்தர் பார்க்க போறோம்னு வச்சுக்க. ஏன்பா எப்பப்பா கட்சிக்காரங்க கூட இல்ல எல்லாம் யாரும் இல்லாம இருப்பாங்க. ஒரு கலெக்டரே பார்க்க போறனா கூட பக்கத்துல அலுவலர்கள் இல்லாம கலெக்டர் எப்ப ஃப்ரீயா இருப்பாரு, கட்சிக்காரங்க எப்ப ஃப்ரீயா இருப்பாங்க அப்படின்னு தானே சொல்லிட்டு பார்க்க போறோம். நம்ம ஒரு கோரிக்கை வைக்கிறதுக்கு. அப்ப கடவுளை பார்க்க போறதுக்கு மட்டும் பௌர்ணமியில திப்புன்னு வராங்க, சித்ரா பௌர்ணமியில திப்புன்னு வராங்க, தீபத்துக்கு திப்புன்னு வராங்க. கும்பலா வந்தா எப்படி பாப்பாரு கடவுள? வீணா கூடாது. கட்டாலே நீ நான் கேக்குறத எப்பயுமே கடவுளை வந்து ஃப்ரீயா போய் கும்பிடணும். எத்தனை ஐயா? என்ன ஒரு பண்ணி புதுசாக்குறா? அப்பதான் இருக்கு அங்க இருக்குல்ல, பார்த்ததே இல்லப்பா ஒண்ணு. சரி வா. நமச்சிவா ஒண்ணு கொடு.
காரக்குழம்பு காரக்குழம்பு கூட என்னன்னா காராமணி காரக்குழம்பு காராமணி எல்லாம் போட்ட காரக்குழம்பு எல்லாம் ஒன்று தான். எல்லாம் ஒண்ணுதானா? சாம்பார் காராமணி குழம்புலாம் ஒண்ணுதானா? ஒன்று போதும். ஒண்ணு. மெடிக்கல் கேம்ப் தவிர இப்ப வெளியில மாத்திரையே கொடுக்கறதில்ல. அதுதான் இப்ப நான் என்ன சொன்னேன் தெரியுமா? இப்போ உங்களை மாதிரி ஆட்களுக்கு தான் இப்ப சொன்னது. நீங்க ஒரு ஒரு தனியா போய் ஒரு விஷயத்த கேட்கறதுக்கும் கும்பலா போய் ஒரு விஷயத்த கேட்கறதுக்கும் 1000 வித்தியாசம் இருக்கு. புரியுதுங்களா? கடவுள் கொடுத்த இடத்துல அருளை திருப்பி திருப்பி கொடுக்க மாட்டார். கண்ணாடி வாங்கிட்டீங்களா? சரி 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 நான் வரேன், போயிட்டு வரேன். மழை வர மாதிரி இருக்குது எல்லாம் வருது. மாஸ்க் போட வேணாம் தான் பார்த்தேன். ஐயா இஞ்சி ஒரு துண்டியா ஐயா இஞ்சி விளையுறது இல்ல, விளையுது இஞ்சி ஒண்ணு போதும். அது விளையிற வரைக்கும் பிடிங்கி போட்டாச்சு. மட்டும் போதும் எனக்கு. மிச்சம் பண்ணுவேன். ஓ இந்த மச்சி ஒன் டே புட்டுக்கு மிச்சம் பண்ண போறீங்களா? ஆமா யாரா சாப்பிடுவாங்கல்ல. சரி சரி ஒண்ணா. இந்த பூனை அநியாயமா விட்டுட்டீங்களே. அண்ணாமலைக்கா எதுவுமே வாழ்க்கையில நிரந்தரம். நமச்சிவாய வாங்க. என்ன மாஸ்க்லாம் போட்டுருக்கீங்க? ஹெச்டிஆர் இல்ல இல்ல கொஞ்சம் அலர்ஜி அதிகமாயிடுச்சுன்னு போய் ஹாஸ்பிட்டல் போனேன். அலர்ஜி நுரையீரல அலர்ஜி அதிகமா இருக்கு, அலர்ஜி இதுன்னு. மாஸ்க் போட்டா மூச்சு அடைக்குதுன்னு சொல்லிட்டு தான் மாஸ்க் போடாம இருந்தேன். நம்ம ஆளுங்க பீடி பூஸ்ட் அதே வாயோட வருவாங்க, அது அப்படியே உள்ள டிடி ஏறுது சில பேருக்கு. நாங்கள் உங்களுக்காக வாழ முடியாது, எங்களுக்காக ஓ வாழுங்க, சந்தோஷமா வாழுங்க. கால் இப்ப தரையில வைக்கிறதுக்கே சில்லுன்னு இருக்குது. இன்னைக்கு பூரா அப்ப நம்ம செருப்பு போட்டு தான் கொடுக்கணும் பொழுது. உடம்பு சரியில்லை சாமி. இந்த இது அதான் ஒரு மாதிரி ஈரப்பதம் தான். அது சுத்தமா உடம்பு முடியல. 4 மணிக்கு மேல ஐயோ எப்படி இருக்குது தெரியுமா பனி? கொட்டிக்கிட்டே இருக்கு. உனக்கு உனக்கு எவ்வளவு வேணும், உனக்கு எவ்வளவு வேணும்னு கேட்கணும் பொழுது. ஊட்டி கொடைக்கானல் மாதிரி அதை விட ஜாஸ்தி ஆகுது நம்ம ஊர். இப்ப சிவாய நமக. ரெண்டா ஒண்ணா? ஓம் நமச்சிவாய நமக. 2. ஓம் நமச்சிவாய நமக. 2. ஓம் நமச்சிவாய நமக. நமச்சிவாயப்பனே எங்கே போகலப்பனே? 2 கால் ஆமா. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. தாத்தா பாரா. ஓம் நமச்சிவாய நமக. போயிட்டு வாங்க ஐயா. ஒண்ணா 2? சரி சரி அரை பாக்கெட் வந்துச்சு. சரி சரி. சிவாய நமக. திருச்செட்டப்பள்ளி அண்ணாமலையா இருக்கா ரோகரம். ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய். நமச்சிவாயம். ஓம் நமச்சிவாய நமக. எங்க போயிருந்தீங்க அன்னைக்கு? ஆஸ்பத்திரி போயிருந்தேன். ரிச்சார்ஜ் பண்ணி அப்புறம் வந்தேன். சொன்னா மெடிக்கல் கேம்புக்கு வரலையா? உங்க வீட்டுல உங்க ஒய்ஃப் வந்தாங்களே, கொடுத்தனே கேளுங்க. அவங்க ஒய்ஃப்க்குலாம் கொடுத்தோம்ல. இல்லையா அது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் காலி ஆகி போச்சு. கேம்ப் அப்ப போட்டது. இருக்க மாட்டோம். 2வது யாருன்னா கொடுத்தாங்கன்னா கொடுக்கலாம். ஒரு 40 ஒரு 2000 3000 சாமியார் இருக்கிறாங்க. 20 30 எடுத்துன்னு வந்து கும்பல்ல நான் கொடுத்தா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அதுதான் நீ கொடுத்தல்லமா டி-ஷர்ட் கொடுத்துருக்கேன். ஓம் நமச்சிவாய நமக. மிளகு சாத் தானே கேட்டீங்க? மிளகு சாத்துக்கு எது குருமா? சரி சரி குருமா தான் கேட்பாங்க.
அதுதான் இங்கே நைட்டில் நாங்கள் போட்டுக்கிட்டு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க உடம்பு சரி. ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கோ. அப்படியே கண்ணால கணக்கு பண்ணுங்க எத்தனை சாமி இருப்பாங்க. அப்படியே சும்மா அப்படி தோராயமா அங்க இருந்து அப்படியே கணக்கு பண்ணு. அப்படியே டக்குன்னு சொல்லு எவ்வளோ சாமி இருப்பாங்க. இது அது வரைக்கும் அப்படியே அதில் பார்த்தாக்க 100 கிட்டத்தட்ட வரும். எவ்வளோ பேர் இருப்பாங்க? ஒரு 100 மேலே வரும். 100 பேருக்கு மேலே இருப்பாங்க. 100 பேர் இருக்கிற இடத்துல ஒருத்தருக்கு நீ ஒரு பொருள் கேட்டனா கண்டிப்பாக என்ன ஆகும்? திருப்பி எல்லாரும் தான் வருவாங்க. சரி என்ன ஆகும்? சரி புரிஞ்சுக்கங்க. போயிட்டு வாங்க. சரி இல்லைன்னு சொல்லலை, தரணும் சொல்லலை. சரி ஆனால் நேரம் வரும்போது கொடுப்பேன். சரி போயிட்டு வாங்க. என்னங்கம்மா அதே தானே நீங்களும் உங்களுக்கும்? நீங்களும் இப்போ அதே தான் கேட்க வரீங்களா? அவர் என்ன கேட்டாருன்னு எனக்கு தெரியாது. அவர் என்ன கேட்டாருன்னு எனக்கு சொல்லுங்க என்ன வேணும்? அதைத்தான் இப்போ அதே பதில் தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இங்கே ஒரு 100 பேர் இருக்காங்க சரிங்களா? இல்லைம்மா 100 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் முடிவு வாங்கினாங்க, நான் வாங்கலை. இப்போ நீங்கள் வாங்கினாங்கன்னு இப்போ அவங்க கிட்ட கொடுத்தோன்னு வச்சுக்க, வாங்கினவங்க இல்லைன்னு வாங்கணும்னு சொல்லிட்டு கம்மனு உட்காருவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அதுதான் உங்களுக்கு தெரியும்ல. கேட்கணும்னு கேட்குறேன். எனக்கு ஐயோ நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்கம்மா. இந்த இடத்துல நான் பாருங்க எல்லாம் என் மண்டியை தான் பார்த்துருக்குறாங்க. நான் இங்கே எடுத்தேன்னா அது கண்டிப்பாக பிரச்சனை வந்தீங்கன்னா அந்தாண்ட வந்துருங்க. அந்த லாரிக்கெலாம் தாண்டி போங்க. இருக்குது வரேன் நான் தனியாக. அதுதான் அதாம்மா அந்த லாரிலாம் தாண்டி போங்க. ஒருத்தர் கொடுத்தா ஒருத்தர் கேட்பாங்க, ஒருத்தர் கொடுத்தா ஒருத்தர் கேட்பாங்க. டிஷர்ட் கேட்கறாரு அது சொல்றேன் நான். ஸோ அதனால தருவேன், வெயிட் பண்ணுங்க. நான் யாருன்னா கொடுத்தாங்க ஹேண்டிகேப்னு சொல்லி கேளுங்க. யாருன்னா கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா கொடுக்குறேன். எதில் இருக்குன்னு தெரியுமா? கேசட்டுல இருக்குல்ல, அது வழி எது இருக்குல்ல அதுதான். அதுதான் ஐயா. எங்க இருந்து வந்தாங்க தெரியுமா டிஷர்ட் வாங்குறதுக்கு? எங்க இருந்து வந்தாங்க தெரியுமா டிஷர்ட் வாங்குறதுக்கு? ரமணாசுரம் தெரியுமா? ரமணாசுரம் பக்கத்துல அந்த குளங்குது இல்ல, அந்த குளத்து குரூப்லாம் கூட வந்தாங்க டிஷர்ட் வாங்குறதுக்கு. கோயில்ல இருந்து அடிவாரத்துல இருந்து கொள்ள வந்தாங்க. எனக்கு தெரியாதா? எனக்கு தெரியாது. சரி பார்க்கலாம். அடுத்த வாட்டி கண்டிப்பா கொடுத்தாங்கன்னா நான் கொடுக்குறேன். நான் ஏற்பாடு பண்றேன். யாருன்னா கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா எடுத்துன்னு வந்து தரேன் நான். சரிங்களா? கும்பல்ல நீங்க எந்த ஒரு வார்த்தைகள் கேட்டாலும் ஐயா என் உயிரே போனாலும் ஓம் நம சிவாய சிவபெருமானுடைய மந்திரம் தவிர வேற எதுவும் வராது. ஓகேங்களா? எந்த இதுலயுமே இந்த விளம்பரம் வராது. சரிங்களா? போயிட்டு வாங்க. கொடுத்ததுக்கு அடையாளம் நீங்க கொண்டு வந்து கொடுத்ததுக்கு அடையாளம் அது. நமச்சிவாய் நமச்சிவாய். நான் இன்னொரு ரவுண்டு யாருன்னா கொடுத்தாங்கன்னா கொடுக்குறேன். ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம கொடுத்தாலே ஓப்பனாக சொல்ல போனா ஒருத்தர் 2 பேர் கொடுத்துட்டு நவர முடியாது ஐயா. அப்படியே ஒரு 800 1000 கொடுத்தாதான் எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சு போக முடியும். இல்லைன்னா வாங்கணுங்க வந்து வாங்குவாங்க தான். ஏன் நீ வாங்குறியேன்னு கேட்டா ஐயா கொடுங்க அப்படின்னு கேட்பேன். அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ண முடியும்? ரொம்ப வயசான தாத்தா வந்து இன்னொன்று கொடுன்னு கேட்குது. நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? வயசான கொடுக்கணும். என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் கொடுத்துருவாங்க. சரி சரிங்க ஐயா வாங்க. சரிங்க ஐயா வாங்க. மட்டும்தான் கிடைக்கும். கும்பலில் கேட்டால் எனக்கே கிடைக்காது. நமச்சிவாய். எல்லாருமே வாங்குறீங்க. எல்லாரும் இப்ப 3000 சாமியா இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 800-850 பேர் வந்து டிஷர்ட் வாங்கினாங்க. அன்னைக்கெல்லாம் எங்க போனீங்க? அதுதான். அப்ப மீதி இருக்கிற 2200 பேருக்கும் நான் டெய்லி ஒருத்தருக்கு ஒன்று கொடுத்துன்னு போனா நான் எங்க போய் வைக்கிறது? முதல் சொல்றது புரிஞ்சுங்களா? இது வரைக்குமே இப்பத்துல இருந்தே ஒரு 8-9 பேர்கிட்ட கேட்டாங்க டிஷர்ட்னு. நான் ஒரு டிஷர்ட் வந்து 200 ரூபான்னு வச்சுக்கோங்க, 190 ரூபான்னு வச்சுக்கோங்க. நான் இப்படி எல்லாருக்குமே கொடுத்துட்டு போனா நான் எங்க முதல் வைக்க முடியும்? சாப்பாடு யாருன்னா கொடுத்தாங்கன்னா கொடுக்கலாம் நான். சரிங்களா? ஒரு யாருன்னா ஒரு 500 பேருக்கு கொடுங்க அப்படின்னாங்கன்னா அப்போ நான் தாராளமாக நிறுத்தி எல்லாரும் கொடுத்துட்டு போகலாம். நான் என்ன ஐயா பண்ண முடியும்? சாப்பாடே அன்னதானம் வரலாம் கூட ஆட்டோவில் அனுப்பிச்சு விடுறோம். கோச்சிக்காதீங்க, புரிஞ்சுக்குங்க. என்னுடைய நிலைமையை புரிஞ்சுக்கங்க. ஆமா ஐயா. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. போயிட்டு வாங்க ஐயா. அக்கா ஆஞ்சநேயர் கோயிலாண்ட சாமி கும்பிடுக்கா. ஓம் நமச்சிவாய. எத்தனை வேணும்? 2 தான். அப்போ கொடுக்குறது தான் 2. செருப்பு என்ன கொடுக்கணும்? கால் நாளைக்கு. நீங்கள் கேட்டது அனைத்தும் கிடைக்கும். என்னிடம் கேட்காதீர்கள், அவனிடம் கேளுங்கள். கேட்கணும். ஆம். கொடுப்பது யாராயினும் தடுப்பது அவனே, தடுப்பது யாராயினும் கொடுப்பது அவனே. அப்ப கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் அவருதே. ஓகேங்களா? ஓகே. நீங்க கோயில் உள்ள போயிட்டு நேரா மூலஸ்தானத்துக்கிட்ட போயிட்டு கடவுள் கிட்ட வேண்டாம் பூசாரி கிட்ட வேண்டாம் என்ன அர்த்தம்?
என்ன கிடைக்கும்? சாப்பாடு பூசாரிக்கே 10 ரூபா போட்டாதான் நமக்கு வந்து விபரீதத்தை வைப்பாரு. அதேதான். என்ன அந்த மாதிரி சில விஷயங்கள் புரிஞ்சுக்குங்க. சார் ஏமினா கரெக்டா? பார்க்கணும். வாங்கினவங்களே வாங்குவாங்க. நான் போய் சண்டை போட முடியாது அந்த இடத்துல. லேடிஸ்ன்றதால தான் காப்பி வாக்கான்னு கொடுக்குறேன். ஜென்ஸா இருந்தா சொல்லிட்டு இருப்பேன், இன்று போய் நாளை வாருங்கள்னு. இந்தாங்க, இப்படி வாங்கிக்கோங்க, பத்திரமா எடுத்துன்னு போங்க, மழைக்கு போட்டுக்கோங்க. ஏன்னா இருக்குது 10-15 இருக்குது. 100 பேர் 200 பேர் இருக்க இடத்துல இல்லக்கா. சாப்பாடு கூட இன்னும் போத்தல தெருவில் வாங்க தர நான் உங்களை எதுவும் சொல்ல இருக்குது. இன்னொரு 10-12 இருக்குது. நான் இதுல 100 பேர் இருக்கிற இடத்துல அந்த 10-12 எடுத்து கொடுத்தேன்னா என்ன ஆகுது? ஆனா எத்தனை வாட்டி தான் நானும் கொடுக்கறது? மழை கோட்டு இது வரைக்கும் 1000 கணக்கில் கொடுத்துட்டேங்க. ஆனாலும் வருவாங்க. என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அதனாலதான் சரி போயிட்டு வாங்க பத்திரம். நமச்சிவாய நமக. எத்தனை ஐயா? ஓம் நமச்சிவாய 2. ஓம் நமச்சிவாய. எத்தனை ஐயா? ஒன்னா? ரெண்டு. ரைட் வந்துட்டார். வழி விடுங்க. ஃபர்ஸ்ட் அவர் வந்து வாங்கி போயிட்டோம். இல்ல அதுக்கு சார்ஜ் போடுவாரு. இவ்வளவு நேரம் நின்னா அதுக்கு ஒரு சார்ஜ் கொடுன்னு இருக்காரு. எல்லாருக்கும் பனியன் கொடுத்தீங்க, எனக்கு கொடுக்கல. உங்களுக்கு பனியன் சைஸ்க்கு தயாரிக்கலையா? கம்பெனியே இல்லாம போச்சு. என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க? ஒரு சின்ன பையனை போய் இப்படி பேசிக்கிட்டு கணாத்தா, இந்த ஜென்மமே இருந்து என்ன புண்ணியம் சொல்லடி நீ அத்தா. இன்னைக்கெல்லாம் வெஸ்டர்னோட சாமி பாட்டை சொன்னாதான் பசங்களுக்கு பிடிக்குது. இல்லைன்னா சாமி அப்படியே வெஸ்டர்ன் ஸ்டைல்ல கலந்து சொன்னாதான் சாமியே வந்து ரசிக்கிறானுங்க. எத்தனை? ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. 2. அந்த பக்கம் கிடைக்காது சார்ஜ். அந்த பக்கம் வந்தா சார்ஜ், இந்த பக்கம் தான் ஃப்ரீ. ஆமா, அந்த பக்கம் தான் சார்ஜ். இந்த பக்கம் கொடுத்தா இலவசம், அந்த பக்கம் கொடுத்தா இலவசம் கிடையாது, காசு பிளஸ் வரி சேர்த்து. வேணாமா? நிச்சயமா? ஓகே. வரி வேணாமா? சூடு சொரணை எல்லாத்தால டெய்லியும் கீழே பாதியில் வந்து நீங்க என்னென்ன பேசுறீங்க எல்லாத்தையும் காதுல வாங்கிக்கிறேன். ஒரே ஒரு சூடு சொரணை இருந்தா ஒரே நாள் சாப்பாடு போட்டு போயிட்டு இருப்பான். சூடு சொரணை இல்ல அப்படின்னு ஏதோ சொன்னீங்க. இல்லங்க வேற நமக்கு இல்லையா? நம்மளுக்கு சொல்ல முடியுமா? சச்சா நீங்க சொல்ல மாட்டீங்க. கண்டிப்பா. என்ன ஐயா கொடுத்துட்டேன் 2 கொடுத்துக்கிட்டு பாருங்க. ஊரா எத்தனை தாத்தா? 2. ஒண்ணே. டிஷர்ட்டா? எதுக்கு நிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். அதான் சொல்றேன். நானே சூடு சொரணை இல்லாதவன் தான். போங்க. சூடு சொரணை இருந்து என்ன பிரயோஜனம்? சூடு சொரணை இருக்கிறது என்ன பிரயோஜனம்? ஒன்றும் கிடையாது. அதை வச்சு என்ன பண்ண முடியும்? 50 காசு வாங்க முடியுமா? யாருக்குன்னா நான் சூடு இருக்குது சொரணை இருக்குது எனக்கு கொடுங்க, ஒரு 5 ரூபாய் கொடுங்கன்னு யாருன்னா கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. பாரு கேக்குறாரு பாரு. அதுவும் காசு கொடுத்தா வாங்கணுமா? எங்க இருந்து வரும்? எந்த கடை சொல்லுங்க. வாங்க வை காமிங்க. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி மேல் ஆணையாக சொல்கிறேன், எந்த ஒரு பொருளையும் கும்பலாக கேட்டால் நான் என்ன செய்வேன்? ஒரு அடுத்த ட்ரிப்பு உனக்கு புரியலையா? அவர் தனியா நின்னுங்கிற பக்கத்துல ஆளுங்க உட்காந்து சாப்பிடுற. ஐயா உண்மையாலுமே சொல்றேன், யாருன்னா நான் இது வரைக்கும் கேட்டது கிடையாது, வாய் விட்டு கேட்டது கிடையாது. நம்ம வீடியோ பார்த்துட்டு யாருன்னா டிஷர்ட் கொடுக்கணும்னு சொன்னாங்கன்னா
கம்பல்சரி கொடுத்தா கூட ஒரு 500 பேர் 700 பேருக்கு எடுத்துன்னு வந்தால் தான் என்னால் மறுபடியும் இன்னொரு டர்ன் கொடுக்க முடியும். ஒவ்வொருத்தருக்கா தனித்தனியாக கொடுத்துட்டு போக முடியாது. நான் 4 5 வச்சிருந்தேன்னா கூட ஒரு 20 பேர் 30 பேர் இருக்கிற இடத்துல கொடுத்தேன்னா அது அடுத்தவங்களுக்கு தர்ம சங்கடம், எனக்கும் அவர் பிரச்சனை வரும். பிரச்சனை வராது, என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அது என்ன அவங்க ஒஸ்தியா நான் மட்டமா அப்படின்னுவாங்க, என்னென்னவோ அதெல்லாம். அது காதுல நிறைய பேசுவாங்க, அதனால தான் காதுல பஞ்சு வச்சுக்கிற அதையும் மீதி உள்ள போகுது. வரி ஆகும், பரவாயில்லையா? சூடு சோரணைக்கே காசு கொடுத்து தான் வாங்கணுன்றாரு அவரு. கேட்டுங்களா? அதனால சொல்றேன், ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு 10 பேர் 15 பேர் டிஷர்ட் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கங்கேயும் நான் கொடுக்க ஆரம்பிச்சதுன்னா ரெகுலராக அப்புறம் நேற்று எனக்கு கொடுத்து நீ கொடுத்து நான் இப்போ ஒரே வார்த்தை கேம்புக்கு வந்தவங்க தான் டிஷர்ட் முடிஞ்சு போச்சு. அடுத்த வாட்டி டிஷர்ட் யாருன்னா மொத்தமாக கொடுத்தாங்கன்னா எடுத்துன்னு வந்து தரேன். எனக்கும் தெரியுது நல்ல குளிர், வெடி காலத்துலாம் நிறைய குளிராக இருக்குது. யோசிப்பேன் சில நேரம். பார்க்கலாம், ஏதாவது ஒரு வழி. என்கிட்ட கேட்காதீங்க, அவர்கிட்ட கேளுங்க. ஏதாவது ஒரு வழி கேட்டார். அவர்கிட்ட கேளுங்க. என்ன நீ வாங்கி நல்ல சட்டை போட்டுக்கினியா? ரைட். நைட்டில் தான் குளிருது, என்ன பண்ணுறது? அநியாயத்துக்கு போய் இது பண்ணி குளிர் தாங்கிடலாம், அடுத்த மாதம் குளிர் தான் தாங்க முடியாது. அதான் கார்த்திகையிலே இந்த கலாஸ் கிடக்குது, இன்னும் மார்கழியில் இதோட மிச்சமாக இருக்கும். அப்போ மலை மாவட்டம்லாம் ஊட்டி கொடைக்கானல்லாம் இன்னும் இதுவாக இருக்குமா? ஆமாம், மலை பிரதேசம்லாம் எப்படி இருக்கும் அப்போ குளிர்? அதிகமாக இங்கே குறைவு. இன்னொரு 1/2 கிலோமீட்டர் உள்ள போனோம்னா இருக்கவே முடியாது, ஓடிட வேண்டியதா. மலை மேலே சொல்கிறீங்களா? மலைக்கு கீழே அடிவாரத்தில் அவ்வளோ குளிர். பனி வேற, பனி தானே நான் அப்படி பெய்யுது, சரியான குளிர். நான் வீட்டு உள்ளே இருக்கும்போது போத்தின்னு படுத்தாலே குளிருது. அப்போ தான் யோசிப்பேன், ஓ நம்ம ஆளுங்கெல்லாம் வந்து கடவுளையும் கடந்துட்டாங்க, அதனால தான் கிரிவல பாதையில் இவ்வளோ குளிர்லையும் படுக்கிறாங்க பொழுது. ஆனா எங்க குருஷேத்திரத்துலயா? அவ்வளவு குளிரா? நீங்க இருக்கிற இடம் நான் இங்க இருக்கிற ஆள் நீங்க தெரிய மாட்டீங்க. ஓஹோ, அவ்வளோ ரோடு போக மாட்டீங்க நீங்க. லைட் போட்டு தான் போனோம், கண்ணே தெரியாது. எத்தனை ஐயா? ஒன்று. பார்க்கலாம், கேட்கும்போது கொடுப்பார், கொடுக்கும்போது நான் கொடுக்கிறேன். இப்போ போங்க, இப்போ அமர்நாத் ஜாத்திரை காலா இருக்கு, போயிட்டு பார்த்துட்டு வாங்க. எங்க போறது அமர்நாத்? நானு இந்த பனிக்கே செட் ஆகல நமக்கு. எவ்வளோ வெயிலையும் நான் வெறும் காலில் நடந்துரும். நான் மலை சுத்துற வெயில எவ்வளோ வெயிலையும் அந்த ஹீட்டர் தாங்கிடுது உடம்பு. இந்த பனி குளிரும் தாங்க மாட்டேங்குது. ஐயோ, எனக்கு தாங்கவே மாட்டேங்குது பனி. 3 இது இருக்கு. ரொம்ப உஷ்ணம் உடம்பு வந்து இந்த குளிர் பிரதேசத்துல இந்த பனி சீசன்ல தாங்காது. அதே மாதிரி குளிர்ச்சி உடம்புலாம் வந்து வெயில் தாங்க மாட்டாங்க. நிறைய பேர் பார்த்துட்டு நான் தத்தளிப்பாங்க, அப்படியே மாறி மாறி இருக்கும். அதே மாதிரி இந்த ஆஸ்மா ட்ரபிள் எல்லாம் தாங்க மாட்டாங்க. இருப்பாங்க ஒரு 3 மாசம் பனியும் ஆகாது, அதிகமா வெயிலும் ஆகாது. ஒன்றும் பண்ண முடியாது. சரி நீண்ணா, சரி பார்க்கலாம், வரேன் நான். ஸ்கேன் பண்ணிட்டியா உள்ள? எதுவும் இல்லையா? பட்டாணி போட்டுக்கிறீங்களா? பட்டாணி நீங்க போனாங்க சாப்பாடு வரும். நீங்களே நீங்க போனாலும் கொடுப்பாங்க. போங்க, நீங்க போங்க. நீங்க போங்க. இல்ல முதல்ல நீங்க போங்க. நீங்க போங்க. ஆனா இல்ல முதல்ல நீங்க தான் போகணும். வாங்க, நீங்க போங்க. இல்ல வயசுல பெரியவர் நீங்க தான் போகணும். நான் தண்ணியா இருக்கு, அதுதான் சொல்றேன். நீங்க போங்க. இந்த வண்டி ஸ்கேன் பண்றதுல இருக்குது பாரு. இந்த முதல்ல நீ சாப்பாடு வாங்க, அப்பதான் நீ எதையும் ஸ்கேன் பண்ண மாட்டேன். இவர் எப்படி பக்கத்துல உட்கார வச்சுக்கிறீங்க? சும்மா கொஞ்ச நேரம் டைம் பாஸ். பேசாதாங்க. அப்படியா? நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. போயிட்டு வாங்க. ஏன் நேத்து வரல?
நேற்று வரலையா? நேற்று வரலாம் வந்தமே. வந்தீங்க, நான் இல்லைன்னு சொல்ல. நீ அவன் இல்லை, அவரு தான் பின்னாடி வந்தாரு. பின்னாடி நந்த வந்தாரா? இல்லையே. அன்னதானமே யாருன்னா இருந்தாதான் வர முடியும். யாரும் இல்லைன்னா அண்ணாமலையார் சார்பான்னு நம்மளால முடிஞ்சதை போட்டு அனுப்ப முடியும். சரியா? சரி. வேறண்ணா என்ன இல்லை, இந்த மூட்டை தான் பெருசாகுது, அதுக்கு எதனா ஒரு வெயிட் பண்ணு. ரொம்ப வலிக்குது. நான் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்கு. அந்த தீர்வு சொல்ல கடவுள்கிட்ட கேள். வலி பயங்கரமா இருக்குது. மாத்திரை சாப்பிட்டாலையா? உனக்கு ஆபரேஷன் பண்ணாலே அடுத்து அவுட் ஆயிடுவேன். பரவாயில்ல, போனா கூட போய் பாரு. நீ போறதுக்கு நான் ஆபரேஷன் பண்ணுமா? நல்லா இருந்த குருஜி ஏண்டா அப்படின்வாங்க. எதுக்கு தேவையில்லாத ஏன்னா ரொம்ப ஒரு குட்டி குட்டின்னு வர வளர்த்துறியா? அது அங்கேயே கட்டுன்னு சாமி. ஒரு குட்டி இட்டுன்னு வரேன் வள அப்படியே கையிலே வச்சுன்னு இருப்பேன். அது எங்கன்னா ஓடிச்சேன்னா நீ ஓடு. ரோட்ல எல்லாம் வேணாப்பா, நீயா வளப்பா. இன்னும் 2 வளர்த்தேனா? இன்னும் 2-3 வளர்த்து. ஏற்கனவே வந்து நுரையீரல் அலர்ஜின்னு ஒன்று, மூச்சு விட முடியல சில நேரம். என்னடா மூச்சு விட முடியல, ஏதோ எஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு போய் நுரையீரல் டெஸ்ட் எடுத்தா ஈஸ்னோ பில்ஸ் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்றாங்க. அது வந்து இருக்கு, அதாவது 410-420 கிட்ட இருக்குது. அதனால வந்து கொஞ்சம் பெட் அனிமல்னா இந்த நாய் பூனை முடி இருக்கிற நம்ம கிட்ட தான் இருக்கிறது எல்லாமே முடி இருக்கிறது இல்ல, அதுகிட்டலாம் இருந்து கொஞ்சம் ஓரமா இருங்கன்றாங்க டாக்டர். ஆமா, அந்த முடியல சின்ன சின்ன முடிங்க அலர்ஜி ஏற்படுத்தல, அதுல இருக்கிற சின்ன சின்ன பூச்சி குட்டி குட்டி இது அதெல்லாமே மூக்குள்ள போயிடுமா. அதனால ஏற்கனவே நாய்ங்க பூனைங்க இதெல்லாம் வளர்க்காதீங்க, அப்படி இருந்தாலும் அதுகிட்ட இருந்து ஓரமா இருங்கன்றாங்க. பத்தாத்துக்கு இது 3 குட்டி போட்டு வச்சுக்குது. என்ன பண்ண முடியும்? மச்சாங்கிட்ட குத்துரு. அதுங்க நம்மள ரொம்ப நம்புதுங்க. நைனா வாங்கிக்கங்க. அதுங்க அந்த நாய்ங்க அது பாக்குற பார்வையே அது இது பண்றதே அந்த நாய் வளர்க்குறவங்களுக்கு தான் தெரியும். அந்த நாய் வந்து என்ன சைகை பாக்குது, நம்ம கிட்ட என்ன பேசுதுன்ற முதல் கொண்டு நமக்கு தெரியுது. அது நான் வளர்க்கறதே அதுதான். ஆனா நாய் வளர்க்காதவங்களுக்கு தெரியாது. என்ன அது ஒரு நாய், ஆஃப்டர் ஆல் நாய் அப்படின்னு நினைவாங்க. அது நம்ம பார்த்த பிறகுதான் தெரியுது. அந்த அதுவும் அந்த இன்னொன்னு வளர்க்குற பருப்பு இது, அது கேளு என்னென்ன ஆக்ஷன் பண்ணும் தெரியுமா அது. ஆனா அதுங்களை விடுறதுக்கும் மனசு சுத்தமா வர மாட்டேங்குது. எங்கன்னா டக்குன்னு விட்டா கூட 2 நாள் 3 நாள் விட்டா கூட ஒரு மாதிரி இருக்குது. நாங்க எங்கன்னா ஊருக்கு போயிட்டுனா கூட 2 நாள் 3 நாள் விட்டு ஊருக்கு போயிட்டா கூட அதுக்கு சாப்பாடு வச்சிங்களா, அதுக்கு சோறு வச்சிங்களா. எங்க வீட்டிலே புதுசாக என்னடா நாய்க்கு இவ்வளவு அக்கறை எடுத்துக்கிறீங்களே. அது ஒரு மாதிரி, அது உயிர் உள்ள ஜீவன் தானே. அது நம்மள நம்பிக்குது, நம்ம அது நல்லா வளர்த்தோம் செய்யணும் இந்த மாதிரி இருக்குதுன்றது. அதனாலதான் ரொம்ப அதுவே வந்து ரொம்ப அது பாக்குறது இது பண்றது. ஒண்ணுல ஒரு நாய் ஒண்ணு வந்து இப்ப கல்யாணத்துக்கு போனாங்களா நைனா, நாய் வந்து ஒரு நாய் ஹாஸ்பிட்டல் வீட்டுல யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த நாய் நம்ம இதுக்கு சாவி மாதிரியே முசு நாய் ஒரு ஹாஸ்பிட்டல்ல விட்டு போய்க்கிறாங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பாத்துங்க, ஹாஸ்பிட்டல்ல பணம் கட்டி விட்டு போய்க்கிறாங்க. இன்னைக்கு ஒரு நாள் பாத்துங்க, நாங்க சாயந்தரம் வந்துடுறோம் அப்படின்னு. காலையில விட்டுட்டு மறுநாள் வந்துக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அது அந்த நாய் செத்துட்டுக்குது. ஓன்னு அழுகுறாங்க குடும்பமே. என்னடா பண்ணீங்க, என் நாயை கொலை பண்ணிட்டீங்களா, என்னடா பண்ணீங்க அப்படி இப்படி கத்துறாங்க. அவங்க அழுகுறாங்க, அவங்க கதறாங்க. அதுக்கு கீழே கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை ஒருத்தர் வந்து வீடியோவா சொல்றாரு. ரொம்ப ரொம்ப கேவலமா கமெண்ட் பண்ணியிருக்காங்களாம். ஏண்டா ஒரு நாய் சத்தத்துக்கு இந்த ஆர்ப்பாட்டமா, ஏண்டா ஒரு நாய் சத்தத்துக்கு இவ்வளவு இதுவா, ஆஃப்டர் ஆல் ஒரு நாய் அப்படின்னு. ஆனா அவங்க வீட்டுல அது ஒரு பிள்ளையாவே வச்சு வளர்த்துக்கிறாங்க, ஒரு குழந்தையாவே வச்சு வளர்த்துக்கிறாங்க. அது தெரியல, அந்த உணர்வு வந்து சில பேருக்கு தெரியும். அதுதான் அந்த மாதிரி தான் இப்போ இந்த நாய்ங்களை வந்து நாய்ங்களால எனக்கு பிரச்சனைன்னு சொல்றாங்க. நாய்ங்க முடி வீட்டாண்டெல்லாம் வந்து அப்படி இப்படின்னு வருதுன்னா எனக்கு தெரியுது. நாய்ங்க சின்ன சின்ன குட்டி குட்டியா பூச்சிங்களாம் கூட வருது. ஆனா எனக்கு அதை விடுறதுக்கே வந்து மனசு இல்லை. ரொம்ப பாரமா இருக்கு. என்னடா அது நாய்ங்களால பிரச்சனை. அதுங்க அந்த 3 நாளா எனக்கு உடம்பு சரியாகணும்னா அது போய் நான் தடவை கூட இல்லை நைனா, கிட்ட போல என்ன பாவமா பாக்குது. நான் போனாலே எகிருது. வா வா வான்னு போனாதான் விளையாட செய்யும். என்ன பண்றது, விட்டு என்ன ஆகாது விடு. என்ன பண்றது பாத்துக்கலாம். இருக்கிற எனக்கு ஒரு வெய் காட்டு லாஸ்ட்ல ஒண்ணு. எல்லாருக்கும் உனக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாரும் சாப்பாடு கொடுப்பா. உனக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாருமே தான் இது பண்றாங்க. உனக்கு ஆப்ரேஷன் பண்ணா எதனா ஆயிடுமோட்டு தான் பயப்படுறாங்க. நைனா வேற ஒண்ணும் இல்லை நைனா. எனக்கு புரியுது, வலி புரியுது. சும்மா நம்ம வந்து இது கிடையாது, வலி எனக்கு புரியுது. இருக்கிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை காத்து மாதிரி. கடவுள் ஏதோ ஒரு வழி காமிப்பார், சரியாயிடும், கவலைப்படாத. என்ன போயிட்டு அப்போ நீங்க வேணா அப்படி கூட வந்து வாங்கிக்கோங்க மேடம். யாருன்னா வரீங்களா?
சரிங்க மேடம், ஓகேம்மா. முடிச்சிட்டியா? எனக்கு 2 வேட்டி எடுத்து கொடு. வேட்டியே இல்லை. வச்சு எடுத்து கொடுப்பில்ல. வருஷம் எப்போ எடுத்து கொடுத்தேன் நான்? முன்ன ஒரு வாட்டி எடுத்து கொடுத்தியா? அது எப்பயோ 3 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து கொடுத்தேன். இந்த சட்டை எடுத்து கொடுத்தியா? அது சட்டை எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு கொடுத்தேன். எல்லாரும் கொடுக்கலையே. இந்த சட்டை சொல்றியா? 2 கரையில் அது வேட்டி மட்டும் வாங்கி கொடு. பாரு, அந்த குரங்கு வந்து ரொம்ப ரவுடித்தனம் பண்ணுது. யாரு போனாலும் என்னென்ன அமங்கலம் பண்ணிங்குது. ஆமா பாரு, ஆப்பிள் தூக்கிடுச்சு பாரு. அந்த எல்லாத்தையும் தூக்கிடுச்சு. சரி, 2 வேட்டி மட்டும் வாங்கி பார்க்கலாம். பார்க்கலாம், அவ்வளவுதான். நாளைக்கே கேட்க கூடாது, நாளானிக்கே கேட்க கூடாது. கேட்க மாட்டேன். பார்க்கலாம். பார்த்து பார்க்கலாம். நமச்சிவாய. எத்தனை சாப்பாடு மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம். சாப்பாடு கொடுக்கறதுல எத்தனை பேருடைய ஆசையை நம்ம சாப்பாடு மட்டும்தானே மாமா கொடுக்குறோம். சாப்பாடு கொடுக்குற இடத்துல எத்தனை பேருக்கு எத்தனை தேவைகளை நிறைவேற்ற வேண்டியதா இருக்குது பாரு. நான் சொல்றேன், டிஷர்ட்டு, வேஷ்டி, மழை கோட்டு, நான் எல்லாருமே சொல்றேன் கொடுத்து. ஆனா பாக்குறவங்களுக்கு தெரியுமா? நமச்சிவா. இந்த இன்னைக்கு 500 ரூபாய் மதிப்புள்ள மருந்து வாங்கி போறோம் இவருக்கு. சாப்பிட்டேன்னா எனக்கு கோட்டு கொடுக்கல. கோட்டு என்ன கோட்டு வேணும்? சிவிலா? சிவில் கோட்டா, செஷன்ஸ் கோட்டா, இல்ல கிரிமினல் கோட்டா? என்னது கொடுக்கல. நீங்க எங்க போயிருந்தீங்க ஐயா மெடிக்கல் கேம்புக்கு வராமல்? அன்னைக்கு மட்டும்தானா? அதேதான். அவ்வளோ கோபமா பேசுற. நீ ஏன் வரல கேம்புக்கு? அப்படியே வரல கேம்புக்கு? வரலாம்ல, அங்கதானே இருந்துச்சு. அன்னைக்கு குத்தத்தானே மற்ற நாள்லாம் கொடுக்கல நான். என்ன அதனால கொடுக்குறேன். நான் கொடுக்கும்போது யாரா கொடுத்தாங்கன்னா கொடுக்கும்போது நான் கண்டிப்பா எல்லாருக்கும் கொடுக்குறேன். ஓகே, டோன்ட் வரி, பி ஹாப்பி. நல்லா இருக்கு உடம்பு. என்ன மகா, என்ன உடம்பு சரியில்லை? நடக்க முடியல. என்ன ஆச்சு உனக்கு? உன்னை யார் வந்து இந்த செருப்பு வந்து அது ஒரு கயிறு போட்டுக்கிற, அது ஒரு இது கட்டிக்கிற, நடக்க முடியல. நானும் என்னென்ன போட்டு பார்க்குறேன். அன்னைக்கு நான் செருப்பு குத்துனேன், எங்க வந்துங்க? அதையும் நான் போட்டு அது நான் கடிச்சிச்சு. அது இன்னொரு செருப்பு போட்டேன், அதுவும் கடிச்சிச்சு. புதுசு இன்னைக்கு தான் போட்டுக்கிறேன். இது புதுசு. எல்லா செருப்பு கடிக்குதா? இதெல்லாம் கடிச்சு தான் புண்ணா ஆகிப்போச்சு. அதுதான் கவர் கட்டி. சாப்பாடு கொடுத்தா அப்புறம் உனக்கு வருதா? வருது. நமச்சிவா. பார்த்துக்கோ, உடம்பு பார்த்துக்கோ. என்ன கேட்டா கொடுத்து கொடு, எங்கிட்ட தான் வரேன் சாப்பாடு. குத்து தானே இருக்கிறேன் நான். நீ ஏன் சாப்பாடு வாங்காம போனா கூட என்ன சொல்றேன்? கூப்பிட்டு கொடுக்குறேன்னா இல்லையா? மகானுக்கு எத்தும் போன நீயே சாப்பாடு வாங்க போன என்ன சொல்றேன் நான்? உடம்பு பார்த்துக்கோ மகான். பார்த்துக்கிறேன். அவர் எப்ப பஸ்ல யாரை கூட்டமா அப்படியே நிறுத்துருவாரு. யாரும் இல்லையா பஸ்ல? சரி, எதுவுமே குடுத்துட்டு வாங்க போங்க. பாவம் வயசானவர். இந்த வயசுல பாருங்க வண்டி ஓட்டி சம்பாதிக்கணும்னு இருக்கிறாரு. கொடுத்துருவா? கொடுத்துட்டு வாங்க. எத்தனை? ஓம் நமச்சிவாய. 2 குருகாரு. 2 குருகாரா? நீ தமிழ் பேசுறீங்களா தெலுங்கு பேசுறீங்களானே தெரியலையே. ஒன்னா ஊர்கான எத்தனை? 2 சிக்கா. போயிட்டு வாங்க. பாய். அவர் 60 வயசு இருக்குமா? இருக்கும். 60 வயசுல இன்னைக்கும் உழைக்கிறாரு பாருங்க குடும்பத்துக்காக. ஆமா அச்சுங்கிறாங்க. எத்தனை ஐயா? 2. நமச்சிவாய. உங்களுக்கு? ஓம் நமச்சிவாய. உங்களுக்கு 2. நமச்சிவாய் வாங்க. சூப்பரா இருக்குது. வேணுமா? எத்தனை வேணும்? 1. என்னடா பார்க்கறதெல்லாம் கேட்கறா. நீங்க இல்ல, எல்லாருமே பார்க்கறதெல்லாம் கேட்டுனாங்கிறாங்க. என்ன பண்றது? அதுக்காக நான் வரும்போது கோமணம் தான் கட்டின்னு வரேன் பொழுது கிரிவல பாதியில. இது நல்ல மாடலா இருக்கு. உண்மைதான் சாமி.
அங்க இருந்து எல்லாமே ஒருத்தர் ஒண்ணு கேட்டுக்கிறாங்க. நான் என்ன பண்ண போறேன், மாட்டு வண்டி ஒண்ணு எடுத்துக்கின்னு அதையும் அந்த மாடு கூட வச்சிருக்க மாட்டேன், அதுவும் வந்து கொஞ்சம் பணக்காரன் நினைப்பாங்க மாடு, அந்த வண்டியை நானே தள்ளிக்கின்னு கோமணத்தோட வந்து சாப்பாடு கொடுத்துட்டு போறேன். பள்ளி வேலைக்கு வருது. ஆமா ஐயா, என்கிட்டே ஒண்ணு இல்ல கொடுக்கறதுக்கு, எவ்வளவுதான் ஏன்னு சொல்ல போறேன். எத்தனை வேணும்? 2 ஓம் நமச்சிவாய். உங்களுக்கு 1 ஒன்று கொடுத்துருவோம். தண்ணி விட அவருக்கு 2 கொடுத்துரு. என்ன ஆச்சுண்ணா காலை? சரி சாப்பிடுங்க. வண்டி ஓட்டுறீங்களா? ஓட்டுங்க. ஒன்றாவது போங்க. ரோட்ல இருக்கிறவங்களே பாத்துக்கிறாரு, உங்களை பாத்துக்க மாட்டாரா? சொல்லுங்க. ஓம் நமச்சிவாய். எத்தனைம்மா மாத்திரை எடுத்துட்டு இருக்கீங்களா? என்ன ஸ்டேஜில் இருக்கு? 4th ஸ்டேஜே போயிடுச்சா? சரியாயிடும், ஒன்றும் இல்லை. அதுக்கு தான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டீங்களா? அதான் ஒன்றும் இல்லை, கவலைப்படாதீங்க. மன நிறைவா இருக்கு. மன நிறைவா வச்சிருப்பாரு அவர் எப்பவுமே, அவரை நம்பினவங்களை. ஐயா இருந்தாங்க, சாமியார்களுக்கு கொடுக்குறோம். தண்ணி ஒன்று கொடுத்துறேன் வயசானவங்களுக்கு. போயிட்டு வாங்க. 2 சாப்பாடா சாமியார்களுக்கு கொடுக்குறது? போயிட்டு வாங்க. சாமி நமஸ்காரம். தரும். அந்தமான்ல இருந்து 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. வரேன். இப்படி வந்துருங்க. ஏற முடியாதா? நமச்சிவாய். நீங்க காசை எத்தனை வாட்டி பிரிச்சு காமிச்சாலும் ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சிடுச்சு. அதை பிரிச்சு காமிக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் உங்களை பல வாட்டி பாத்துக்கிறேன். காசு கொடுக்கும்போது அதை பிரிச்சு காமிக்கிறீங்க. இதுல 25,000 ரூபாய்க்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்துக்கிறேன். சொல்றது புரியுதுங்களா? நீங்க சொல்றேன், நீங்க 1000 ரூபாய் பிரிச்சு காமிச்சாலும் எல்லாரும் உங்களுக்கு தான் ஒரு சாப்பாடா, அதனால புரிஞ்சுக்கங்க. நமச்சிவாய். ஏன்னா உண்மையை சொல்றேன், இதுல 25,000 ரூபாய்க்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க அந்த நோட்டை 10 வாட்டி காமிச்சு அன்னதானமே உங்களும் இல்ல, பொதுவா சொல்றேன். பொதுவா உங்களை மாதிரி ஆள்கிட்ட ஏழுமலை அண்ணன் கிட்ட, அங்க இதுக்கு முன்னாடி வாரிசு தாத்தா கிட்ட உங்ககிட்ட கொடுத்துட்டு போறாங்க பாத்தீங்களா, 500 1000. இந்த கொடுக்குற 1000 ரூபாயில தான் டெய்லி நான் அன்னதானமே கொடுக்குறேன்னு நினைக்கிறாங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? சிறுதுளி பேரு வெள்ளம். அதாவது 1000 ரூபாய் வந்து 1000 ரூபாய் இருக்கு. நான் சொல்றது அன்னதானம் ஐயா, நான் சொல்றது அன்னதானம் கொடுக்குறாங்க பாருங்க, அவங்கள பேச வரல. நீங்க குடுக்குறீங்க பாருங்க அவங்க கிட்ட இருந்து வாங்கி, நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்கன்னு சொல்ல வரேன். நான் பொதுவா ஓப்பனா அது நான் எப்பயுமே உள்ளுக்குள்ள வச்சுக்க மாட்டேன். ஏன்னா அந்த 1000 ரூபாய் யார்கிட்ட வாங்கி கொடுத்துட்டு போறவர எல்லார்கிட்டையும் நான் கூட அவங்க கிட்ட 1000 500 வந்துச்சுன்னா நான் தான் அன்னதானத்துக்கு கொடுக்குறேன், அவங்களே சொந்த காசை கொடுக்குற மாதிரி நான் சொல்ல, அவங்களே தன்னுடைய சொந்த காசை கொடுக்குற மாதிரி சொல்றாங்க. அதனால நான் சொல்றேன், பொதுவா நான் கொஞ்சம் ஓப்பனா இருப்பேன் சாமி. நீங்க எப்படி அதே மாதிரி தான், சரியா? ஓம் நமச்சிவாய நமக. ஏன் நீ என்ன சிரிக்கிற? யாரு? சரி இல்ல, அது உங்ககிட்ட கூட காசு கொடுக்குறாங்கல்ல, அவர்கிட்ட காசு கொடுக்கணும், 4-5 பேர்கிட்ட கொடுக்குறாங்கல்ல, அது என்ன நினைக்கிறாங்கன்னா காசு கொடுக்குறவங்களுக்கு சிறு துளி ஓகே, நீங்க அதை வாங்கி கொடுக்குறீங்க பாரு, அது என்ன நினைக்கிறாங்க, எங்க கையால் தான் நாங்க கொடுக்குறோம், நாங்க கொடுக்க வச்சு தான் உங்களுக்கு அன்னதானமே அப்படின்ற மாதிரி அதை திங்க் பண்றாங்க. அதனால அது கொஞ்சம் ஓப்பனா நம்ம சில விஷயத்த சில நேரத்துல பேசுறது தவறே கிடையாது. அதுதான் கரெக்டானா? ஒட்டிக்கு போகுது இங்க பாருங்க, பெயிண்ட் ஒட்டிச்சுன்னா அப்புறம் விடாது, மறுபடியும் ஒரு புது வேஷ்டி வாங்கணும். தப்பா நினைச்சுக்காதீங்க. அது இல்ல, அது கேளுங்க, அது என்ன ஆயிடுதுன்னா யாரோ ஒருத்தர் கொஞ்சம் கொடுத்துருங்கன்னு பாஸ் பண்ணி கொடுக்குற காசை தானே கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு அன்னதானத்துக்கு கொடுக்குற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால நான் இந்த விஷயத்த சொல்றேன். நம்ம சொல்றதே காதுல வாங்கல, அவர் எவ்வளவு தெளிவாக முடிக்கத்துல மட்டும் இருக்கிறாரு பாரு. யூடியூப் பார்த்து சந்தோஷமா ஓகோன்னு இருங்க, எல்லாரும் ஓகோன்னு இருங்க. ஓம் நமச்சிவாய். நன்றி, வணக்கம். ஆயா என்ன ஒரு ஆயா நீ? மெட்ராஸா? என்னத்துக்கு வந்துக்கிறா? சாமி கும்பிடுவா? சரி. ஏன் மழைலாம் இருக்குது? மழைலாம் முடிஞ்ச பிறகு வரது யாருக்கு தெரியும்? மழை வரது சொல்லிட்டா வருது. அதுதான் வருது. அதுதான் இந்தாயா சாப்பிட்டு ஒண்ணு போதுமா? சாப்பிட்டு வீட்டுக்கு போனா போயிட்டு வர. சாமி கும்பிட வந்துக்கிற காசு கேட்டுக்கிற பாரு.
அது பாரு அவ்வளவு கடும் கருத்துமா இது பாரு பாட்டி. காசு கொடு. அதனாலதான் சொல்றேன் அது வேலையில அவ்வளவு கண்ணு கருத்துமா இது பாரு. அது காசு கொடு. தயவு செய்து அன்பான சப்ஸ்கிரைபர்ஸ், ஸ்பான்சர்ஸ், வியூவர்ஸ் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். நீங்க காசு எதுனா கொடுக்கறதா இருந்தா வந்து ஃபோன் பண்ணுங்க. எங்க ஸ்டாஃபுங்க யாருன்னா வந்து வாங்கிப்பாங்க. இல்லையா நீங்க கொடுங்க. அப்படி இல்லை நீங்க கொடுக்காம கூட விடுங்க. ஏன்னா இங்க சில விஷயங்கள், பல விஷயங்கள் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். அதனால என்னுடைய விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். கோச்சிக்காதீங்க. நான் உணர்ந்ததால சில விஷயங்கள் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நீங்க வந்து என்னடா அந்த பையன் இப்படி பேசுறேன்னு நினைக்காதீங்க. இந்த இடத்துல நின்று ஒரு விஷயத்தையும் உணர்ந்து பார்த்தா என்னுடைய நிலைமை உங்களுக்கு தெரியும். நமச்சிவாய. நமச்சிவாய. வாங்க சாமி, வாங்க சாமி. இன்னைக்கு டிஷர்ட் கடையே எடுத்துன்னு இருந்தா கூட கொடுத்துருக்க முடியாது போல இருக்குது. நான் அவ்வளோ பேர் டிஷர்ட் கேட்குறாங்க. இன்னைக்கு ஒரு டிஷர்ட் கடையே எடுத்துன்னு வந்தா கூட கொடுத்துருக்க முடியாது போல இருக்கு. இல்லை அங்கேருந்து இங்கே வரைக்கும் இந்த வீடியோ வந்து இப்போ இந்த வீடியோ இருக்குல்ல, தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் என்னுடைய எந்த ஒரு நிலைமையில இருக்கிறேன் அப்படின்னு. சாப்பிடுங்க. தரேன் நான் கண்டிப்பாக தரேன் சாமி. மொத்தமாக கொடுக்கும்போது கண்டிப்பாக தரேன் சாமி. ஓம் நமச்சிவாய. எத்தனை ஐயா? 2. ஓம் நமச்சிவாய. எத்தனை ஐயா? 2. ஓம் நமச்சிவாய. 1. நானேண்ணா மொத்தமாக கொடுக்குறீங்களே, எனக்கு மெலிசா போட்டு சாமி. ஓ, உங்களுக்கு டிஷர்ட் வேணுமா? அதான் மெலிசா டீ ஷர்ட்டா பாடுவானு நீ கொடுத்து வச்சுக்கலாம். கொடுத்தாச்சு. 2. நீ வேற ஏதோ கொடுக்குறீங்க, எனக்கு மெலிசா கொடுக்குறீங்க. கேட்டுக்க. என்னைக்கு வேணாலும் கொடுப்பேன். போயிட்டோமா? எங்க இருக்குது? ஓஹோ, காயம். ஆமா. சிம்பா, சிம்பா போடா, விடா. ரொம்ப சிம்பா வேற கச்சிட போகுது. மகமுடி போட்டு டேய் மா, ஓரமா நில்லுமா. ஒரு வெரைட்டி சாதம் கொடுத்துரு. இருடா, ஒன்றும் இல்லை. வரே இங்கே வாங்க, வா. இது குடுறா. வரிக்குறா. இந்தாடா. அவன் இடத்துல தான் போய் சாப்பிடுவான். சாப்பிட்டானா? சரி. ஏய் பாய்டா, வா. அது காயம் மருந்து தான் எதுவும் தடவல. அது எதமா இருக்குமாமா? கதன்னு இருக்கும். ஆமா. சாப்பிட்டீங்களா? என்ன? ஓம் சிவாய நமச்சிவாய. நானேனா மறுபடியுமா? போறேன் சாமி. ஐயோ, போறேன்னு சொல்லாதே. போயிட்டு வரேன். வாங்கி எங்க போற? தங்குற இடத்துக்கு தான் முடிவு போறேன். போய் தங்குங்க. வரையா வாங்க. தங்கம்மா எதனா? 2. ஓம் நமச்சிவாய. 1. எதனா? ஏக். 1 சொல்லுங்க. 1 2.
2 ஏன்னா நம்ம வடநாட்டுக்கு போனா நம்ம தமிழ்ல பேசினா இந்திக்காரன் புரிஞ்சுப்பாங்களா? புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதனால நம்ம பாஷைக்கு வரட்டும் அவங்க. அவ்வளோதான். அவங்களுக்கு கத்து கொடுங்க 1 2ன்னுலாம். அது எப்படி அவர் தனியா தான் 5 பேர் உட்கார்ந்து இருக்கு? அதுதான் சொல்றேன். அப்புறம் நம்ம போயிட்டு 1 2ன்னு அங்க போய் தமிழ்ல பேசினா திட்டுவாங்க நம்மள. ஏய் ஹிந்தி மாலோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால எத்தனை சைலண்ட்டுக்கு போயிட்டாரு இவரு. சைலண்ட் மூடுக்கு போயிட்டாரு. சார் ஆயிட்டாரு. எத்தனை 2 கொடுங்க. 1 கங்காதரன் ஆளே காணோம். ஓஹோ எதின் சாமி? 2. சரி சாமி போயிட்டு வா சாமி. இத்தனை ஒன்று சாப்பாடு சாப்பிட்டுனா வீண் பண்ணக்கூடாது. இன்னொருத்தருக்கு போட்டோம் 2 எத்தனை 2 1 நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். போயிட்டோம். ஓம் நமச்சிவாய். யாருக்கு? அப்படியா? ஒரு சாப்பாடு கொடுத்துரு. ஐயோ மூச்சு விட முடியல சில நேரம் மாஸ்க். எத்தனை வேணும்? 2 கொடுங்க. நாளைக்கு விட்டு எது வேணும்? இப்போ சாப்பிட்டா நாளை காலையில் வரைக்கும் வச்சுருப்பீங்களா? ஒரே வேலை. சரி போய் சாப்பிடுங்க. வரட்டும். சாப்பிடு. வாங்கி. சாப்பிட்டீங்களா? தீபம் வரைக்கும் தான். தீபம் கஞ்சி போட்டுக்குங்க. தீபம் வரைக்கும் கொஞ்சம் ரோட்டில் வைக்கக்கூடாதுன்னு அதனால ஒன்றும் இல்லை. தீபம் கஞ்சி போட்டுக்குங்க. வேற எங்கன்னா எத்தனை போய் தள்ளி நிற்கலாம்ல? வண்டி தானே. தள்ள முடியாதா? சாப்பிட்டியா? சாப்பாடு வேணுமா? சாப்பாடு என்ன ஒரு பாட்டி அது? தர இது குர்ரா டே இந்த பாட்டி இன்னொன்று வேணுமா? சரி குர்ரா அது சாப்பிடுது நைட். இன்னொரு ஒயிட்டே கொடுத்து சாப்பிட்டார் அவர். வேணும் வாங்கிப்பார். கொடு தண்ணி. அது எங்க போகும் பாட்டியா? என்ன ஊர்னியா? டே ஊர் தான். ஏன் வீட்டுல யாரும் இல்லையா? எங்க தாத்தா செத்துட்டாங்க. பாடி பரதேசி ஒருத்தர் இருக்கிறாரு. எனக்கு பொண்ணு பொறுத்து செத்து போச்சா? அது கட்டு கொடுத்ததுக்கு பையன் படிப்பே இல்லை. இப்போ உங்களை யார் பாத்துக்கிறது? ஒரு தர்மம் வாங்க. அவங்க சோறு கொண்டாந்து கொடுக்குறாங்களா? மழை வந்தா இட்டுன்னு போயிடுறாங்களா? மழை வந்தா கூட்டுன்னு போயிடுறாங்களா? நான் எந்த நகர்ல இருக்கிறேன்.
அவங்களுக்கு 4000 வாடுவேன். நீ என்ன பண்ற இந்திரா நகர்ல? வாடவில்லை 10 வருஷம் சொந்த வீட்டுல இருக்கிறியா? பட்டா இல்லாத இடத்துல இருக்கிறேன். பட்டா இல்ல, சொந்த வீட்டுல இருக்கிற. ஆனா இது தர்மம் எடுத்து மட்டும் வருவ, சாயந்தரம் ஆனா போயிடுவேன். சரி 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 பாட்டி, சரி பாட்டி. ஒன்று எடுத்துக்கூட போட்டுக்கிறியா? தந்துல சரி 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 இருக்கட்டும், அது இருக்கட்டும், அது இருக்கட்டும், தர்றேன். சரி தட்டுமா? சாப்பாடு சாப்பிடு என்ன? சரி பாட்டி வரட்டுமா? போட்டுக்கோ டிஷர்ட். என்ன குளிருக்கு? சாயந்தரமே வா, பார்க்கலாம், ரெடி பண்ணிடுங்க, பார்க்கலாம். மற்ற வேலை எல்லாத்தையும் முடிங்க. என்ன சாப்பாடு வாங்க இல்ல, சாப்பாடு வாங்க வரல, எல்லாரும் ஆளுக்கு 6 கிலோ தங்கம் வாங்க வராங்க. தங்கம் வாங்க வரீங்களா? வெள்ளி வாங்குவா, தங்கம் வாங்குவா, பனின்னு வாங்குவாங்க. அது பாட்டி வீட்டில் தான் இருக்கிற, பட்டா இல்லாத இடம், நீ போட்டுக்கிற ஒன்று கூட அப்படின்னு வீடே இல்லாம வாங்குறான். சாப்பிடல, போய் தான் சாப்பிடணும். உடம்பு எப்படி இருக்குல்ல? பரவாயில்ல பரவாயில்ல. இப்போ வாங்கிக்கோ முன்னாடியே. அகத்தினி புகும்போது அகத்தி
शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल அருளை தந்தனை ஆளுவதும் கடன் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுமை இருந்து போல் கவர்ந்தனை விடாமல் கலந்து நொழிருப்பாய் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல கிரியுருவாகிய கிருபை கடலே கிருபை கூர்ந்தருளாய் அருணாச்சல கீழ்மேலெங்கும் கிளரொளி மணியன் கீழ்மையை காட்சி அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல முற்றமுற்றருத்தனை குணமாய் பணித்தாள் குரு குருவாய் ஒளி அருணாச்சல ஊர்வாழ் கண்ணிய கொடுமையை படாத பூர்ணனை சேர்ந்தருள் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல எங்கியும் அஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கிலை அஞ்சலென்றே அருள் அருணாச்சல கேளாதடிக்கும் கேடில் புகழை கேடு செய்யாதருள் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல கையினி தனியும் நீரசம் கொண்டு உவகை வெறி கொள அருள் அருணாச்சல கொடியை கடியரை கொல்லுனை கட்டி கொண்டெங்கன் வாழ்வே அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல குணத்தோய் குறியாய் என்னை கொள குறையன் செய்தேன் அருணாச்சல கௌதம தோற்றும் கருணை மமதையே கடை கணி தாழ்வா